இன்றைக்கி வந்து வாழைக்காய் சில்லிங்க. ஒரு வாழைக்காய் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டுக்க. கொஞ்சமாக வந்து சில்லி பவுட்ருங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க. நான் வந்து சில்லி பவுடர் இருக்கிற மிளகாத்தூளே போதும்னு சொல்லி சேர்த்துக்கல. உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு வாழைக்காவுக்கு வந்து 25 கிராம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேங்க. வாழைக்காவை நல்லா பொடி பொடியாக இதே மாதிரி கட் பண்ணி 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடணுங்க வாழைக்காய் கூட. நல்லா ஒட்டுற மாதிரியே நல்லா ஒட்டியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. எல்லாத்தையும் நல்லா ஊட்டிடுச்சுங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க, நிறைய வேண்டாங்க. கொஞ்சமாக ஊற்றி அதிலேயே போட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போடணுங்க. மசாலா நல்லா ஒட்டணுங்க. ஒட்டின பிறகு தான் திருப்பி போடணுங்க. இந்த வாழைக்காய் சில்லி வந்து தயிர் சாப்பாடு, ரச சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் வந்து பருப்பு சாம்பார் வச்சு இந்த மாதிரி வாழைக்காய் சில்லி போட்டுக்கிட்டேங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. எப்பயுமே பருப்பு சாம்பார் வச்சா இந்த மாதிரி வாழைக்காய் சில்லி தான் நான் போட்டுக்குவேங்க. இந்த மாதிரி வாழைக்காய் சில்லி, உருளைக்கிழங்கு சில்லி இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், வெந்த பிறகு நல்லா திருப்பி போட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. ரொம்ப ஈஸி. வாழைக்காய் சாப்பிடாத சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வாழைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.
கொஞ்ச நேரம் வேக விட்டால் போதும், ரொம்ப வேக வேக விடாதீங்க, ரொம்ப அப்போ கருப்பாயிடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வீட்டில் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் தான் வேக விட்டேன், ரொம்ப நேரம் வேக விடலங்க. அதே நல்லா வெந்துருச்சு. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப.